இப்போ வரைக்கும் நீங்க படிச்சது ஃபுல்லன்ட்லி எனக்கு தெரிஞ்சு வந்து சர்வீஸ் பேஸ் எஸ்இஓ. ஓகே, சர்வீஸ் பேஸ் எஸ்இஓ ஒரு மாதிரி பண்ணுவீங்க, ப்ராடக்ட் பேஸ் எஸ்இஓ ஒரு மாதிரி பண்ணுவீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு, ரெண்டும் ஒரே மாதிரி பண்ண முடியாது. ஓகே, கம்பேரிட்டிவா பாக்குறப்ப ரெண்டுமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ வரைக்கும் நீங்க படிச்சது சர்வீஸ் பேஸ் எஸ்இஓ, அதாவது சர்வீஸ் பேஜுக்கு மட்டும் நீங்க பண்ற எஸ்இஓ. அதுல உங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்ன இருக்கு? கான்டென்ட்டுக்கு வந்து லைக் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். லைக் ரிட்டர்ன் ஃபார்ம் கான்டென்ட், இ-காமர்ஸ் அந்த ப்ராடக்ட், அதோட அந்த இமேஜ் ஸ்பெசிஃபிகேஷன் அந்த மாதிரி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். ஓகே, இல்ல சார், இப்போ வந்து நீங்க படிச்ச எஸ்இஓல உங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்ன இருக்கு? என்னென்ன பண்ணலாம்? உங்ககிட்ட ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட வெப்சைட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணி அதுக்கு வந்து லீடு வர வைக்கலாம்? டைட்டில் டாஸ் லைக் ஆன் பேஜ் வர பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்புறம் இன்டர்னல் லிங்க்ஸ் இம்பார்ட்டன்ட். பேக் லிங்க்ஸ், பேக் லிங்க்ஸ், ஆஃப் பேஜஸ் ஹாஃப் பேஜஸ் பேக் லிங்க்ஸ் வந்து இது தாண்டி இது மட்டும்தான் மெயினாக வந்து பண்ண வேண்டியதா இருக்கும். சர்வீஸ் பிசினஸ் ப்ராடக்ட் பேஸ் எஸ்இஓல இந்த கான்செப்ட் வந்து எப்பவுமே உங்களுக்கு மாறாது. ஒரு எஸ்இஓ ப்ராஜெக்ட் வந்து ஆன் பேஜ் பண்ணணும், ஆஃப் பேஜ் பண்ணணும், டெக்னிக்கல் எஸ்இஓ பண்ணணும், இது தாண்டி உள்ள கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் பண்ணணும், மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், மொபைல் எஸ்இஓ சொல்லுவாங்க, வெப்சைட் எஸ்இஓ சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெட்ரிக்ஸ் இல்லை, இதெல்லாம் வந்துட்டு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நீங்க சொல்லலாம். இது கண்டிப்பா எஸ்இஓட இருக்கிற ஒரு பார்ட். ஆனா உள்ள இருக்க ஒரு சில விஷயம் வந்துட்டு மாறும். மெயினா மாறுறது கண்டென்ட், கீவேர்டோட டென்சிட்டி. இதை தாண்டி வேற என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னா பேஜஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மாறும். ஏன் மாறுது அப்படின்னா அதுதான் வந்து ப்ராடக்ட் பேஸோட எஸ்இஓ, சர்வீஸ் பேஸோட எஸ்இஓ. இப்போ சர்வீஸ் பேஜுக்கு வந்துட்டு ஒரே ஒரு பேஜ்ல இருக்கு, நீங்க வந்து 1500+ வேர்ட்ஸ் வந்து எழுதினா மட்டும்தான் உங்களால பேஜ் ஒரு அளவுக்கு ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அந்த க்ரால் பண்ற இன்ஜின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், சர்ச் இன்ஜின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இதே வந்து ப்ராடக்ட் பேஸ் எஸ்இஓல பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து க்ரால் பண்ணுவோம், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயம் அங்க நிறையவே இருக்கு. ப்ராடக்டோட இமேஜஸ் இருக்கலாம், ப்ராடக்டோட நேம் இருக்கலாம், நிறைய பேர் சர்ச் பண்ணிருக்கலாம், ஆல்ரெடி அந்த சர்ச் இன்ஜினுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இதை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்கணும். அது வந்து என்னன்னா ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, இதெல்லாம் வந்து என்ன கைண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றாங்க? இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மும் எஸ்இஓவும் ஒண்ணுதான். இ-காமர்ஸ் நீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட் எஸ்இஓ, இந்த இ-காமர்ஸ் எஸ்இஓவும் ஒண்ணு. கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அப்படிங்கிறது. ஆனா அதுதான் இல்லை, இது வந்து மார்க்கெட் பிளேஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மார்க்கெட் பிளேஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து உங்க அல்காரிதமே வேற மாதிரி இருக்கும். அமேசானுக்கு தனியாக வந்துட்டு ஒரு செட் ஆஃப் அல்காரிதம் வந்து இருக்கு, மிந்த்ராவுக்கு ஒரு செட் ஆஃப் அல்காரிதம் இருக்கு, ஃப்ளிப்கார்ட்டுக்கு தனியாக ஒரு அல்காரிதம் இருக்கு. இது வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ், ஓகேங்களா? இப்போ எப்படி நீங்க வந்துட்டு ஒரு கடை வச்சு உட்கார்றதுக்கு ஒரு மார்க்கெட்ல போய் சேல் பண்றதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, அந்த மாதிரி தான். ஸோ நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க, அங்க உங்களோட ப்ராடக்ட் வந்து அமேசான்லயும் மிந்த்ராலயும் வந்துட்டு லிஸ்ட் பண்ணி நீங்க சேல் பண்ணுவீங்க. இது வந்துட்டு ஓனர்ஷிப் உங்களுக்கு கிடையாது, கண்ட்ரோலிங்கும் வந்துட்டு உங்க கையில இருக்காது. நீங்க லிஸ்ட் பண்றீங்க, ஆட் ரன் பண்றேன்னா பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனா கண்ட்ரோல்ஸ்லாம் உங்ககிட்ட கிடையாது. இவன் ஒரு விஷயம் நீங்க ஏதாவது தப்பா பண்ணீங்கன்னா உங்க ப்ராடக்ட்டை பிளாக் பண்ணிடுவோம். ஓகே, இந்த லிஸ்டிங் டோட்டலாவே வேற. இதுல வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கு. பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒயிட்ல தான் இருக்கணும். இந்த லிஸ்டிங் பண்றப்ப ஸ்பேம் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மெயினா பார்ப்பாங்க. இதோட அல்காரிதம் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். இதுக்கு ஒரு கீவேர்ட் ரிசர்ச் வேற மாதிரி பண்ணுவீங்க ப்ராடக்ட் பேஸ்ல. ஸோ இது டோட்டலா வேற. இது வந்து இ-காமர்ஸ் லிஸ்டிங்கோட வர மார்க்கெட்டிங் பேஸ். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றீங்க, ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து சேல் பண்றீங்க அப்படின்னா ஓன் வெப்சைட்ல பண்ணலாம். உங்களுக்கு ஒரு வெப்சைட் வச்சு அதுல வந்து நீங்க லிஸ்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். இல்ல அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு தனியா ஒரு பர்சனே ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கிறது நல்லது. இல்லாட்டி இது ஒரு அளவுக்கு நீங்க படிச்சுட்டு உள்ள போறது நல்லது. ஏன்னா இதோட அல்காரிதம் டோட்டலாவே டிஃப்ரெண்ட். ஒரு தடவை நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்க, தப்போ ஒரு 3 தடவை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் பேன் பண்ணி விட்டுருவாங்க. அது வந்து உங்களால எடுக்க முடியாது. அமேசான்ல எல்லாம் வந்து ஜிஎஸ்டி வந்துட்டு நீங்க போடுவீங்க. ஸோ இவங்க வந்து ஃபேக்டு, ஒருவேளை இவங்களுக்கு ஏதாவது எகென்ஸ்டா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி நம்பரை பிளாக் பண்ணி விட்டுருவோம். நெக்ஸ்ட் இந்த ஜிஎஸ்டி நம்பரை அமேசான்ல போடவே முடியாது.
அவங்க பர்சனுக்கு கால் பண்ணி இன்டிமேட் பண்ணி அது ஒரு டைம் எடுத்து ஒரு 3 to 6 months எடுத்து அப்புறமா தான் திருப்பி அப்ரூவ் பண்ணி உங்களை உள்ள விடுவாங்க. அது ஒரு லாங் ப்ராசஸ். ஜிஎஸ்டி பேன் பண்ணிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பி அமேசானுக்குள்ள நீங்க என்டர் ஆக முடியாது. அது மாதிரி பேசணும். இதே ஓன் வெப்சைட்ல பண்றீங்க அப்படின்னா உங்களோட கண்ட்ரோல் வந்து உங்ககிட்டயே தான் இருக்கும். ஸோ அதை எஸ்இஓ பண்ணி நீங்க ரேங்க் பண்ணிக்கலாம். நீங்களே வந்துட்டு கஸ்டமைஸா வந்துட்டு பண்ணிக்கலாம். என் ப்ராடக்ட் பேஜ் வந்து இப்படிதான் இருக்கணும், இதுல இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் இருக்கணும், இல்ல இந்த மாதிரி கலர்ஸ் தான் இருக்கணும், பிளஸ் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன கோடிங் லாங்குவேஜா வேணா இருக்கலாம், ஷாப்பிஃபை இருக்கலாம், அமேசான் இருக்கலாம். பண்ணியாச்சு. வனிதா, ஓகே. ஓகே. ஸோ இந்த ஓன் கண்ட்ரோலில் இருக்கிறப்போ அந்த பிராண்டிங்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு நீங்களே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இது என்ன மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஷாப்பிஃபை, இது ரியாக்ட் நெக்ஸ்ட் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களோட கண்ட்ரோல்ஸில் தான் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் டைப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்டு. சர்வீஸ் பேஸ்ட் வந்துட்டு இது ப்ராடக்ட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டோம். இது வந்து சர்வீஸை மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நம்மளோட கோல் என்ன அப்படின்னா வந்துட்டு லீட்ஸ் மட்டும் கொண்டு வருது, கால்ஸ் லீட்ஸ் எடுக்கிறது, இதை வந்துட்டு ஒரு பர்சனை கன்வெர்ட் பண்ணுறது, அந்த சர்வீஸே எடுத்துக்க வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி சொல்லலாம், கோர்சஸ் வந்துட்டு சொல்லலாம். இதை தாண்டி ஏதாவது ப்ளம்பிங் இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்க எல்லாமே வந்து உங்களுக்கு சர்வீஸ் பேஸில் தான் வரும். நெக்ஸ்ட் இதோட மூணோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங் பிளேஸில் ஓனர்ஷிப் வந்து சுத்தமாகவே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் மட்டும் தான் பண்ணுவீங்க. சேல் ஆச்சான்னா அதுலேருந்து ஒரு கமிஷன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளேஸில் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் கொடுப்பாங்க. இதே உங்கள் ஓன் வெப்சைட் இருக்குது அப்படின்னா ஃபுல் கண்ட்ரோல் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஸ்இஓ ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் எஸ்இஓ ஒர்க் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பட் அவ்வளோ இது வந்து கொடுக்க மாட்டாங்க. லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதே உங்களோட ஓன் வெப்சைட் அப்படின்னா எஸ்இஓ வைஸ் நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இதுலேருந்து அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ அந்த ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ல ஒரு ப்ராடக்டா வந்துட்டு நீங்க தெரிவிங்களோ தவிர்த்து யூனிக்கா தெரியறதுக்கான சான்சஸ் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல எல்லாம் கம்மி தான். இதே உங்களோட டைரக்டா உள்ள வந்தது அப்படின்னா உங்க லோகோல இருந்து எல்லாமே வந்துட்டு நீங்க இமேஜ்லயே ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அதை பார்த்து அவங்க அவங்களை ரெகக்னைஸ் பண்ணி திருப்பி உங்க சைட்டுக்கே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் காம்படிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா இதுல எல்லாம் வந்துட்டு வெரி ஹை காம்படிஷன் வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட ஓன் வெப்சைட்டா இருந்ததுன்னா காம்படிஷன் இருக்கும், பட் நீங்க யூனிக்கா தெரியறங்காட்டி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஓன் சைட் வச்சிருந்தீங்கன்னா ஃபுல் ப்ராஃபிட் நீங்க எடுத்துக்கலாம். இதே அங்கெல்லாம் கமிஷன் பேஸ்ல தான் வந்துட்டு போகும். ஸோ இது வந்து மெயின் டிஃப்ரென்ஸ். இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இ-காமர்ஸ் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் வேற, உங்களோட ஓன் வெப்சைட்டோட இது வேற அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இ-காமர்ஸ் இந்த இ-காமர்ஸ் எஸ்இஓ வந்துட்டு எல்லாருமே ஆக்சுவலா பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்துட்டு டெக்னிக்கலாவும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதே மாதிரி நீங்க டெய்லி செக் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ சர்வீஸ் பேஸ் அப்படின்னா ஒரு 5 சர்வீஸ் பேஸ்ட் பேஜ் இருக்கும், அதை மட்டும் நீங்க ஆப்டிமைஸ் பண்ணிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் உங்களோட மெயின் கோர் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து சென்னையில இருக்கலாம், கோயம்புத்தூர்ல இருக்கலாம், பெங்களூர்ல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியானது மட்டும் தான் வரும். இல்லை கண்டென்ட் ஆப்டிமைசேஷனும் பெருசாக பண்ண மாட்டேங்க. நீங்கள் ஆல்ரெடி இருக்க கண்டென்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரீஃப்ரெஷ் பண்ணி போட்டுப்பீங்க. ஆனால் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் அப்படி இருக்காது. இப்போ வந்துட்டு ஒரு ஷர்ட் எடுத்துக்கலாம். ஒரு ஷர்ட் எடுத்தீங்க அப்படின்னா பிங்க், ஒயிட், எல்லோன்னு இருக்கலாம். காலர் வெவ்வேறு மாதிரி இருக்கலாம், கலர்ஸ் வேற, பேட்டர்ன்ஸ் வேற அதோட வேற என்னென்ன சேஞ்சஸ் வரும், காலர்ஸ் வரும், பட்டன்ஸ் வரும், கிளாத்திங் டிஃப்ரென்ஸ் வரும். இது எல்லாருமே தனித்தனியாக ப்ராடக்ட் இருக்க மாதிரி இருக்கும். கிளாத்திங்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வேற ப்ராடக்ட் தான் வந்துட்டு இது பண்ணுவீங்க. டிசைன்ஸ் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அதே இதுலேயே வச்சுக்கலாம். இதே வந்து ப்ராடக்டே மாறுது, அந்த டெக்ஸ்சரே மாறுது அப்படின்னா இன்னொரு ப்ராடக்ட் கொண்டு வரணும். இதுலேயே வந்துட்டு பிங்க், எல்லோ அப்படின்னு ஒரு 10 கலர் இருக்கும். நெக்ஸ்ட் காட்டன்ல வந்துட்டு ஒரு 10 கலர் இருக்கும் அப்படின்னா இதுவே வந்துட்டு 20 ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இதுக்கு மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எடுக்கணும், கண்டென்ட் எடுக்கணும், அதை ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஃபுல் ஸ்ட்ரெச்சா ஒரே ஒரு ஒர்க் முடிச்சுட்டு போயிருங்க. ஆனால் இது மைன்யூட்டா பார்த்து எடுக்கிற மாதிரி வரும்.
இதே வந்துட்டு ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் தப்பா போட முடியாது. அது ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ நீம் ஆயில்னு ஒன்று சேல் பண்றீங்க அப்படின்னா அந்த நீம் ஆயில் எதுக்கு யூஸ் பண்றாங்க, இது வந்து எந்தெந்த விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணலாம், ஆயுர்வேதிக்ல யூஸ் பண்ணலாமா, இது வந்து மெடிசன் பர்பஸா, இது எல்லாமே வந்து நீங்க ரிசர்ச் பண்ணி ப்ராப்பரா இருக்கணும். அது இது பண்ணா மட்டும்தான் கூகுளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஒரு ஹியூமன் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து பேசிக் நாலேஜ் வந்து அது இல்லாட்டி வாங்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போட்டுருவாங்க. இப்போ வந்து கோகோனட் ஆயிலே எடுத்துக்கலாம். அந்த கோகோனட் ஆயில் ஃபுட்டுக்கு தனியா யூஸ் பண்ணுவாங்க, விளக்கேற்றதுக்கு தனியா யூஸ் பண்ணுவாங்க, வேற எதுக்கு ஹேருக்கு தனியா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூணையும் சேர்த்து உங்க ஆயில் கவர் பண்ணுதா இல்லை இதுல ஏதோ ஒன்று மட்டும் கவர் பண்ணுதா அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டாங்க, ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒருவேளை ஹேர் ஃபால் ஆச்சு இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த ப்ராடக்ட்டை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. வரக்கூடிய எந்த ப்ராடக்ட்டையும் உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க. ஸோ எதை வந்து நீங்க கிளியரா உங்ககிட்ட சொல்றீங்களோ அதுபடி மட்டும்தான் உங்க ப்ராடக்ட் சேல் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் சேல் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்துட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர். பிரெட் க்ரம் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு தெரியுங்க? பிரெட் க்ரம்னா என்ன? பிரெட் நினைச்சேன். பிரெட் க்ரம்னா அது கிடையாது. இப்போ ஹோம் பேஜ் இருக்கா? சைலோ ஸ்ட்ரக்சர். ஹோம் பேஜ் இருக்கு, ஒரு சர்வீஸ் பேஜ் இருக்கு. ஓகே, இப்போ எக்ஸ்ப்ளோர் ஐடி பார்க்க ஒரு பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ப்ளோர் ஐடி பார்க்க ஒரு பேஜ் இருக்கு. ஸோ இவ்வளோ ஹோம் போவீங்க, ஹோம்ல இருந்து வந்துட்டு கோர்சஸ் போவீங்க, கோர்ஸ்ல இருந்து பிஎம் போவீங்க, பிஎம்ல இருந்து எஸ்இஓ போவீங்க. எஸ்இஓக்குள்ள போனா உங்களோட லேண்டிங் பேஜ் வந்துட்டு இங்க கிடைச்சிடும். கரெக்டா? இதுதான் வந்துட்டு உங்களோட லேண்டிங் பேஜ். வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கு. இதுதான் வந்து பிரெட் க்ரம்மும் கூட. ஓகே, இதே வந்துட்டு நீங்க ஒரு ப்ராடக்ட் பேஜ்குள்ள போறீங்கன்னு வைங்க. இது வந்து சர்வீஸ் பேஜ். ப்ராடக்ட் பேஜுக்கு வந்துட்டு ஒரு நீம் ஆயில் வச்சுக்கலாம். நீம் ஆயில்குள்ள போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹோம்குள்ள போவீங்க, அப்புறம் கேட்டகரிக்குள்ள போவீங்க. இதோட கேட்டகரி வந்துட்டு உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா கீழே வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஆர்கானிக் ப்ராடக்ட், அப்புறம் வந்துட்டு இங்கே ஆயில் இருக்கலாம், இங்கே வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராடக்ட் வந்து எக்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் இருக்கலாம். இந்த ஆயிலுக்குள்ள போனீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஆயிலும் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து ஒரு ஆயிலை பிக் பண்ணி நீங்கள் எடுத்துப்பீங்க. ஸோ இதோட ப்ராசஸ் உங்களுக்கு இப்படிதான் போகும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கேட்டகரிக்குள்ள போயிட்டு அந்த கேட்டகரியிலேருந்து நீங்கள் வேணுங்கிற ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் தான் லேண்டிங் பேஜ்குள்ள போவீங்க. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நீங்க மைன்யூட்டா பாத்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல்லா ஒரு கேட்டகரிக்குள்ள போயிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கீவேர்ட் ரிசர்ச். கீவேர்ட் ரிசர்ச்ல வந்து முக்கியமா நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா இ-காமர்ஸ் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் கீவேர்ட் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. இது வந்து எந்த எஸ்இஓ பண்ணாலும் சரி இம்பார்ட்டன்டான ரோல். இதே வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்க்கு பண்றீங்க அப்படின்னா 4 கீவேர்ட் எடுக்கிறீங்கன்னா 4 ஒரு டீசென்டான வால்யூம்ல வந்துட்டு இருக்கும். ஒரு சில சர்வீசஸ்ல டீசென்டான வால்யூம் இருக்கும். ஆனா இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ் எப்படி சர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது முக்கியமா நீங்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு மெடிசன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மெடிசன் வந்து கொஞ்சம் ரேர் மெடிசன். அதை வந்து பர்டிகுலரா ஒரு இதுல இருந்து மட்டும் பண்றாங்க. இப்போ வந்து கொய்யா இலையில இருந்து மட்டும் பண்றாங்க அப்படின்னா பீப்புள்ஸ் எப்படி சர்ச் பண்ணுவாங்கங்கிறத நீங்க யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் இருக்கணும். கீவோட அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அது வந்து 10 பீப்புள்ஸ் தான் பர் மந்த் தேடுவாங்க, 10 to 100 பீப்புள்ஸ் தான் தேடுவாங்க இருக்கும். ஆனா இந்த 100 to 10 ஒரு 2 பேர் தேடினாலும் அந்த 1% வாங்குறதுக்கான சான்சஸ். ஓகே, நீங்க பீப்புள்ஸ் எப்படி தேடுவாங்க அதோட பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால கீவேர்ட் எடுக்க முடியும். இந்த வால்யூம்ல இருந்தா கூட நீங்க சர்வீஸ் பேஸ்க்கு கண்டிப்பா எடுக்கலாம். ஓகே, முக்கியமா இந்த இ-காமர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன்ல ஏதாவது வேர்ட் வந்தது அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க ரேங்க் பண்றதுக்கு 8 to 1 year வந்துட்டு ஆகும். 8 months to 1 year பிளஸ் வந்துட்டு ஆகும். ஏன்னா ஆன்லைன் அப்படிங்கிறது காமனா யூஸ் பண்றது. இப்போ எல்லாத்துக்கிட்டையும் ஷாப் இருக்கா அப்படிங்கிறது பெரிய டவுட். எல்லாம் வந்து மோஸ்ட்லி ஆன்லைன் தான் பண்றாங்க. ஸோ இந்த கீவேர்டை ரேங்க் பண்றது தான் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த கீவேர்ட் நீங்க ரேங்க் பண்ணணும்னா மோர் தென் 1 year ஆகும்.
இப்போ ஷூஸ் அந்த மாதிரி ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா பெஸ்ட் ரன்னிங் ஷூ ஃபார் ஃபிளாட் ஃபீட், சைஸஸ் படி வேரியேஷன்ஸ் வரும். ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா சைஸஸ் படி வேரியேஷன்ஸ் வரும். அதுலயே வந்து ப்ரைஸிங் வந்துட்டு வரும். எப்படி பீப்புள் சர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கறத நீங்க நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்க கீவேர்ட் ரிசர்ச் பண்றது நல்லது. ஏன்னா இப்போ 5 சைஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ரேர் தான். இந்த 5ல போட்டு சர்ச் பண்ணவங்களே இருக்காங்க. ஓகே, அடல்ட்ஸுக்கே 5 சைஸ் 4 சைஸ்ல இருக்கு. ஸோ அவங்க எப்படி சர்ச் பண்ணுவாங்கங்கிறத பார்த்துட்டு நீங்க கீவேர்டு எடுக்கிறது நல்லது. அதுக்கு வால்யூம் இருக்கோ இல்லையோ, இது லாஜிக்கலா வந்து ஒர்க் அவுட் ஆகும் தெரிஞ்சுன்னா நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். இ-காமர்ஸ்லயே வந்துட்டு நீங்க இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேட்டகரி ப்ராடக்ட். இந்த கேட்டகரி அண்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். இப்போ எஸ்இஓ பண்றீங்க அப்படின்னா, இப்போ சர்வீஸ் பேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும்தான் உங்களுக்கு ஃபோக்கஸிங்கா இருக்கும். ஓகே, ஆனா இந்த ப்ராடக்ட் பேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கேட்டகரி இம்பார்ட்டன்ட், அதுக்குள்ள வர ப்ராடக்ட் இம்பார்ட்டன்ட். கேட்டகரி அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து ஒரு ஹோம் பேஜ்க்குள்ள போறீங்க. ஹோம் பேஜ்க்குள்ள போறீங்க அப்படின்னா கேட்டகரின்னு ஒரு செக்ஷன் வரும். கரெக்டா? அந்த கேட்டகரிக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து இப்ப ஆயில் அப்படின்னு இருக்குன்னா அந்த ஆயில் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. இப்ப இதை கிளிக் பண்றீங்க அப்படின்னா ஆயில்னு போட்டு இந்த ப்ராடக்ட் ஃபுல்லாவே வந்து லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. இங்கிருந்து வந்துட்டு நீங்க ப்ராடக்ட் எடுக்கிற மாதிரி வந்துட்டு இந்த ஆயில் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கேட்டகரி. இது எல்லாமே வந்துட்டு ப்ராடக்ட். ஸோ இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது ஃபுல்லாவே உங்களுக்கு வரும். இங்க வந்து இமேஜஸ் இருக்கும், இங்க வந்து ப்ராடக்ட்டோட டைட்டில், இங்க சின்ன டிஸ்கிரிப்ஷன், இங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் அபௌட் தி ப்ராடக்ட், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு இங்க போட்டுருப்பாங்க. கரெக்டா? ஸோ இந்த கேட்டகரி பேஜுக்கு நீங்க எஸ்இஓ பண்றீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகே, ஏன்னா இந்த ஒரு கேட்டகரி நீங்க லிஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் லிஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பா இந்த கேட்டகரி பேஜ்க்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்ப்பாங்க. இந்த ப்ராடக்ட்ல இருந்து அவங்க வாங்குறதுக்கான சான்சஸ். இப்போ வெறும் ஆயில் மட்டுமே சர்ச் பண்ணி வரவங்க இருப்பாங்க. எப்படி சொல்றது, என்ன வுட் பிரஸ்ட் ஆயில் அப்படின்னு ஒருத்தவங்க சர்ச் பண்ணி வராங்கன்னா இந்த வுட் பிரஸ்ட் ஆயில் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா இது ரேங்க் ஆயிடுச்சுனாலும் கீழே இருக்க ப்ராடக்ட் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கும். கேட்டகரியும் ரேங்க் பண்ண வைக்கணும். கேட்டகரியை ரேங்க் பண்ண வைக்கிறது இம்பார்ட்டன்ட். ப்ராடக்ட்டை கான்சென்ட்ரேட் பண்றதை விட கேட்டகரியை தான் நீங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த கேட்டகரியை இது பண்றதுக்கு நீங்க என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்ல போறேன். இந்த கேட்டகரி லெவல்ல இப்ப வுட் பிரஸ்ட் ஆயில்னே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து உங்க பிரைமரி கீவேர்ட். பிரைமரி கீவேர்ட் வந்து வுட் பிரஸ்ட் ஆயில். இதுக்கு கீழே வந்துட்டு என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னா வேணும்னா நீங்க வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து இங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ண உடனே வந்து ஒரு பிளாக்ல எல்லாம் ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் மாதிரி நீங்க ஆட் பண்றதா பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க வந்து இமேஜ் ஆல்ரெடி வந்து வச்சிருக்கலாம். இங்க வந்து இங்க இருக்க ஆயிலோட இமேஜஸ்லாம் வந்துட்டு நீங்க இது பண்ணி போடுங்க. கேட்டகரினா லைக் சும்மா ஹவர் பண்ணோம்னா என்னென்ன கேட்டகரி மட்டும் காமிக்கும். அது எப்படி அதை கிளிக் பண்றீங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அதுக்கு ஆமா, இங்க வந்துட்டு நீங்க எக்ஸ்ப்ளோ பண்ண மாட்டீங்க. இங்க வந்துட்டு காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா, இதுக்கு கீழே இருக்க கேட்டகரி கீழே இருக்கிறத வந்து நீங்க காமிக்க மாட்டீங்க. ஆயில கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ்குள்ள வந்துட்டு போகும். வுட் பிரஸ்ட் ஆயில் வருதுன்னா அதுக்கு கீழே வந்து லைன் ஆஃப் ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் நீங்க பண்ணுவீங்க. இங்க இருக்கிறதுக்கு பண்ண முடியாது. இதை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேட்டகரி ஓபன் ஆகுது பாத்தீங்களா, அங்கதான் நீங்க பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இங்க வுட் பிரஸ்ட் ஆயில் இருக்குன்னா இங்க ஒரு இமேஜ் வைப்பீங்க, இங்க ஒரு இமேஜ் ஆளுக்கு வந்துட்டு இருப்பீங்க. இங்க வந்து வுட் பிரஸ்ட் ஆயில் அப்படிங்கிறது எப்படி வந்து பண்றோம் அப்படிங்கிறது ஒரு 3 லைன் வந்து நீங்க எழுதுவீங்க. ஓகே, இதுலயே வந்து கீவேர்டு ஆப்டிமைஸ் பண்ணணும். எல்எஸ்ஏ கீவேர்டு ஒன்று ஆட் பண்ணுவீங்க, பிரைமரி கீவேர்டு வந்துட்டு ஒன்று ஆட் பண்ணுவீங்க. 2 கீவேர்டு இதுக்குள்ளேயே நேச்சுரலா வந்து ஆட் பண்ணணும். ஓகே, இதை தாண்டி இங்க வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், கீவேர்டு, ஸ்லக், கெனானிக்கல் டேக் இதை மட்டும் ப்ராப்பரா பண்ணிடுவீங்க. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆஃப் பேஜ் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணுவீங்க இந்த கேட்டகரிக்கு. புரிஞ்சுதா?
அப்ப இங்க வைக்கிறீங்கன்னா இந்த உட்பஸ்ட் இது பாத்தீங்கன்னா இது வந்து H1 இருக்கும். இங்க வேணும்னா நீங்க ஒரு H2 கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான். H1 H2 கொடுத்தீங்க. இங்க கண்டென்ட் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவீங்க. அதோட முடிஞ்சது கேட்டகரியோட எஸ்யூ. அதுக்கப்புறம் நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் லைக் எந்த ப்ராடக்ட் முன்னாடி காமிக்கிறது அந்த மாதிரி இருக்கு. அது வந்து நீங்க ஆப்டிமைஸ் பண்ணவே முடியாது. நீங்க அப்டேட் பண்ண அது வந்து சேஞ்ச் ஆமா. இது வந்து ஃபர்ஸ்டா காமிக்கணும் அப்படின்னா லைக் உங்களோட பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் செல் பண்ணுங்க. பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் வந்து நீங்க ஹோம் பேஜ்லயே வந்து காமிச்சிருவீங்க. பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட், டாப் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வந்து காமிச்சிருவீங்க. உள்ள வந்து எனக்கு தெரிஞ்சு ஆப்டிமைஸ் நான் ரிவ்யூ படி ஸ்டார்ட் பண்றது அந்த மாதிரி அது வந்து நீங்க கொடுத்துக்கலாம். எது ஆல்பாபெட்டிக்ல இருந்து நீங்க கொடுக்கலாம், நியூமரிட்டிக்கல் வேல்யூல இருந்து கொடுக்கலாம். அது வந்து டெவலப்பர் பண்ணிடுவாங்க. நீங்க இந்த மாதிரி சஜஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது டெவலப்பர் சைட்ல இருந்து பண்ணி கொடுத்துருவாங்க. மித்தபடி இந்த எஸ்ஓ ஒர்க் எல்லாம் வந்துட்டு நீங்க பண்ணுவீங்க. ஸோ ஒரு கேட்டகரி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த உட்பஸ்ட் ஆயில் இருக்கிறது அப்படின்னா இதை கிளிக் பண்றாங்க அப்படின்னா இது வந்து H1 தான் வந்துடும். ஒரு இமேஜ் வேணும்னா நீங்க வந்து போட்டுக்கலாம். இங்க வந்து திருப்பி ஒரு H2 ஹவி எந்த மாதிரி டைட்டில் இது வந்து எப்படி நாங்க பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு 3 ல இருந்து 4 லைன் கொடுப்பீங்க. இதுலயே வந்து H1 பிரைமரி கீவேர்டும் LSI கீவேர்டும் உள்ள கொண்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. அப்புறம் மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு எஸ்இஓ பண்றது அது ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுது இந்த கேட்டகரியோட எஸ்இஓ என்ன அப்படிங்கிறது. இதுக்கு மெயினாக இந்த இன்ட்ரோடக்ஷன் கண்டென்ட் வந்து ஒரு 100 to 150 வேர்ட்ஸ் வந்து எழுதுவீங்க. இதுலேயே வந்து முடிஞ்சதுன்னா ஷாப் நவ, எக்ஸ்ப்ளோர் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ப்ராடக்ட்ல இந்த உட்பஸ்ட் ஆயிலே ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆயில் வச்சிருப்பீங்க. ஓகே, அது வந்து நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதை பத்தி கூட நீங்க எழுதலாம். ஸோ இந்த 2 லைன் வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி போட்டுட்டு 3வது வந்து இந்த மாதிரி கேஸ்டர் ஆயில் வந்து எங்ககிட்ட நல்லாவே போற ஆயில். ஸோ அதை வந்து இப்போ ஷார்ப் பண்ணுங்க, கீழே இருக்க ப்ராடக்ட்ல லிஸ்ட் பண்ணிருப்போம், அந்த மாதிரியான விஷயம் கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து H2 வந்துட்டு இங்கே நீங்க கொடுப்பீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். வேற என்னென்ன கொடுப்பீங்கன்னா இந்த கண்டென்ட் ஃபுல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணி ஹியூமனைஸா வந்துட்டு எழுதுவீங்க. இது வந்து இந்த கண்டென்ட் வந்து ஒன்று இந்த கண்டென்ட் வந்து ஷார்ட்டா எழுதிக்கலாம், இல்லை நிறைய எழுதுறீங்க ஒரு 5 to 8 லைன்ஸ் பக்கம் வருது அப்படின்னா 2 லைன் மட்டும் கொடுத்துட்டு வியூன்னு ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஏன்னா இதையே படிச்சு அவங்க போர் அடிச்சு போயிடுவாங்க, கீழே இருக்க ப்ராடக்டை ஸ்க்ரால் பண்ணி பார்க்க மாட்டாங்க. இதே மொபைல்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுவே இந்த கேப் வந்து ஒரு ஃபோன் இவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னா பாதி வந்து உங்களுக்கு கண்டென்ட்டே வந்துன்னா இங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் இருக்க மாதிரி இருக்கும். இப்படி வைக்கிறது நல்லது. வியூ மோர் ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம் ப்ராடக்ட் லிஸ்டிங். ப்ராடக்ட் லிஸ்டிங் சர்வீஸ் பேஸ் எஸ்இஓல நீங்க அவ்வளோ மெனக்கிட தேவையில்லை. ஓகே, இப்போ கம்பெனியை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா அந்த கம்பெனியை பத்தி நீங்க எழுதிடலாம். ஐடி கார்ப்பு இவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஸோ இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ ட்ரைனர்ஸ் வந்து வச்சிருக்காங்கன்னா அதை வச்சே கதை எழுதிடலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த ப்ராடக்ட் பேஸ் எஸ்இஓல ரிசர்ச் பண்ணலன்னா உங்களுக்கு வேலையே ஆகும். ஓகே, புதுசாக ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ப்ராடக்ட்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி இப்போ புதுசாக கண்டென்ட் ரைட்டர் வராங்கன்னா நீங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். ஒரு ப்ராடக்ட் நீங்க காமிக்கிறீங்க அப்படின்னா அது ஹெல்த் ரிலேட்டடா இருக்கலாம், இல்ல வந்து ஒய்எம் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்னு நினைக்கிறேன். யோர் மனி யோர் லைஃப் இது வந்துட்டு கண்டிப்பா அப்ளை ஆகும். எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அப்ளை ஆகுது, ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்து அப்ளை ஆகும். உங்களை நம்பி ஒருத்தவங்க மெடிசன் சாப்பிட்றாங்கன்னு வைங்க, ஸோ அந்த மெடிசனை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏதோ விபரீதமா நடந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி நீங்க கண்டென்ட் எழுதணும். இந்த மெடிக்கல் இந்த மாதிரி ரிலேட்டட் டேர்ம்ஸ், ஜிம் ரிலேட்டடா, ஃபிட்னஸ் ரிலேட்டடா போடுறப்ப அது ப்ராப்பரா நீங்க ரிசர்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. ஃபுட்டோட கேட்டகரிக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க ரிசர்ச் பண்ணி தான் போடணும், இல்லாட்டி வேஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராடக்ட்டை பத்தி ஃபுல்லாமே எழுதிக்கணும். ஸ்டோரி டெல்லிங் மாதிரி நீங்க இந்த கண்டென்ட் வந்து எழுதுவீங்க. ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வைங்க, இப்போ ஃபுட் ரிலேட்டடாவே ஏதாவது எடுக்கலாம். ஏதாவது ஃபுட் சொல்லுங்க. ரசகுல்லா. ஸோ இந்த ரசகுல்லாவை எந்த பீப்புள் ஆக்சுவலாக சர்ச் பண்ணுவாங்க? நீங்க வந்து ஒரு பவுல் ஆஃப் ரசகுல்லா வந்துட்டு இருக்கு, ஓகேவா? இது வந்துட்டு ஒரு 10 days நீங்க வச்சு சாப்பிடலாம், ஃப்ரீஸ் பண்ணி சேஃபா வச்சு சாப்பிடலாம். ஸோ இதை வாங்க வராங்க என்ன நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாங்க?
இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க ஓகேவா, இதுல என்னென்ன வந்து உங்களுக்கு இருக்கணும், இருந்தா வந்து நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகி வாங்குவீங்க. எவ்வளவு நாள் கெடாம இருக்கும். எக்ஸ்பைரி டேட் ஓகே, இது இம்பார்ட்டன்ட். இது வந்து எல்லா ஃபுட் ரிலேட்டடா எல்லாத்துக்குமே வந்துட்டு வருங்க. குவாலிட்டியா இருக்குமா, குவாலிட்டி எவ்வளவு, குவான்டிட்டி எவ்வளவு வந்து இருக்கு, brand. பிராண்ட் அந்த கம்பெனியோட பிராண்ட். மேனுஃபேக்சரிங் கரெக்ட், மேனுஃபேக்சரிங் அது வந்து பாப்பீங்கன்னு சொல்லுவோம். ஓகே, மேனுஃபேக்சரிங் டேட் இது எல்லாமே சேர்ந்து வந்துடும். எக்ஸ்பைரி டேட் சொல்லியாச்சு, இதை தாண்டி வேற என்னென்ன இதுக்குள்ள இருக்கும், குவான்டிட்டி இது எல்லாமே வந்துட்டு இருக்கும். இதை தாண்டி வேற என்ன, குவாலிட்டி குவாலிட்டி. சரி ஓகே, குவாலிட்டி வேற இன்கிரீடியன்ஸ் இம்பார்ட்டன்ட் ingredients, benefits, இத சாப்பிடறதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஃபார் ஹூம் ப்ராடக்ட்டுக்குன்னு சொல்றேன். இது வந்து வெறும் ரசகுல்லாமா மட்டும் பாக்குறீங்க, ஒரு ப்ராடக்ட் பேஸா பாக்குறேன். ஒரு தடவை இதை பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வரும். ஓகே, இப்போ ஷாப்பிஃபை எடுத்தீங்கன்னாலும் சரி, வேர்ட்ப்ரெஸ் எடுத்தீங்கன்னாலும் சரி, இது எல்லாமே ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, யூஐ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வரும். ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க பெனிஃபிட்னு போட்டுதான் ஆகணும். இதுல தான் நீங்க எஸ்இஓவும் பண்ண முடியும். ஓகே, ஸோ இத்தனை விஷயம் வந்துட்டு நீங்க போட்டீங்க. இந்த குவாலிட்டி சொன்னீங்க பாத்தீங்களா, இதைத்தான் வந்து டிஸ்கிரிப்ஷனா எழுதுவீங்க. ஸோ இந்த ரசகுல்லா இருக்கு பாத்தீங்களா, ரசகுல்லா எங்க ஃபேமஸ் சொன்னா நான் என்ன பண்றது, வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால், கொல்கத்தா நிறைய சாப்பிடலாம். வெஸ்ட் பெங்கால் ரசகுல்லா அப்படிங்கிறது தான் வந்துட்டு உங்க H1 இருக்கும். ஓகே, இதுதான் H1. இப்படிதான் சர்ச் பண்ணி வரவங்க இருப்பாங்க மோஸ்ட்லி. ஃபெஸ்டிவல் டைமுக்கு மட்டும் இந்த ப்ராடக்ட் சேல் பண்ற மாதிரி இருக்கலாம். இன்னொரு விஷயமும் இருக்கு, அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் இது ஸ்பெசிஃபிக்கா கண்டென்ட் எழுதி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க பெனிஃபிட்ஸ்ல போடுறீங்க அப்படின்னா இது மேபி அந்த கூகுள் க்ரால் பண்றப்போ பர்டிகுலரா இந்த ஃபெஸ்டிவலுக்கு எடுத்து காமிக்கிற மாதிரி பண்ணலாம். அதுங்காட்டி தான் சார். ஓகே, சார் இதை தாண்டி இல்லை வேற என்னென்ன போடுவீங்க, மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி இதெல்லாமே போடுவீங்க. நீங்க எப்படி நீங்க எஸ்இஓ பண்ணுவீங்க அப்படின்னா முக்கியமா இந்த டிஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. பெனிஃபிட்ஸ் ரசகுல்லா போறது வேற ப்ராடக்ட் எடுத்துட்டீங்கன்னா எல்எஸ்ஐ கீவேர்ட் வந்து நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்துட்டு மெயின் கீவேர்ட் வந்து H1 வச்சிருந்தீங்க, இங்க எல்எஸ்ஐ கீவேர்டு ஒரு 1 or 2 ஆட் பண்ணிக்கலாம். 1 or 2 வந்து இங்க ஆட் பண்ணிக்கலாம். இன்கிரிடியன்ஸ்ல ஆட் பண்ண முடியாது, ஃபார்முலா ஆட் பண்ண முடியாது. இதை தாண்டி வேற எந்த இடத்துலயும் யூஸ் பண்ண முடியாது. எனக்கு இந்த மெட்டா டைட்டில் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ டோட்டலா வந்துட்டு இங்க ஒரு ப்ராடக்ட் பேஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பிரைமரி கீவேர்டு ஒன்று, எல்எஸ்ஐ வந்துட்டு ஒரு 2 to 3 keywords வந்து கண்டென்ட்டோட லென்த் படி நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இந்த எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே ஆட் பண்ணுவாங்க தனியா. இது வந்து உங்களுக்கு தனியா வந்து இது ஃபுல்லாவே வந்துட்டு நீங்க பண்ற வேலை. இது வந்து உங்களோட வேலை. இந்த எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட்டும் சம்டைம்ஸ் நீங்க அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். வேர்ட்ப்ரெஸ் வந்து உங்க ஹேண்டில்ஸ்ல இருக்கு அப்படின்னா இது ப்ராப்பரா பார்த்து அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டி நீங்க பொதுவா கொடுத்துருவீங்க மில்க் வந்துட்டு இவ்வளோ டேஸ் வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். வித்தவுட் மில்க் வந்துட்டு நீங்க ஒரு
10 டேஸ் கூட வச்சுக்கலாம், ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக இங்கே ஒன்று கொடுக்குறாங்க. பர்டிகுலராக இந்த ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அது வந்து உங்களுக்கு அப்படியே அப்ளை ஆகி டூப்ளிகேட் பண்ணுறப்போ இதெல்லாம் அப்படியே அப்ளை ஆகும். இல்லை எந்த சேஞ்சஸ் பண்ண மாட்டேன். டிஸ்கவுண்ட் ரேட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க பிரைசிங் ஒன்று போட்டுருப்போங்க. ஸோ அதை கட் பண்ணி நீங்க டிஸ்கவுண்ட் போடுறதெல்லாம் போட்டுக்கலாம். அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெவலப்மெண்ட்லேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டும் 10% போட்டுறதுனாலும் போடலாம், இல்லாட்டி இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி அதுக்கு இந்த பர்சன்டேஜ் வந்து போட்டுறதுனாலும் அப்படி தனித்தனியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் வெப்சைட் ஆட் பண்ணுறோம்னா டெவலப்பர்கிட்ட சொல்லி ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஆல்ரெடி இருக்க ப்ராடக்ட்டை டூப்ளிகேட் பண்ணிருக்கீங்க, டூப்ளிகேட் பண்ணி அந்த கண்டென்ட் இல்ல ரீவாம்புக்கு வராங்க அப்படின்னா இதெல்லாம் புதுசா கிரியேட் பண்ணி நீங்க அப்டேட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் மெட்டா டேட்டெல்லாம் வேற மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி போடக்கூடாது. ஒரே மாதிரி போடக்கூடாது. இது நீங்க கண்டென்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து மினிமம் 10 minutes ஆகும். மெட்டா டேட்டா மெட்டா டிஸ்கிரிப்ஷன் நல்லா ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னா மோர் தென் கூட ஆகும். ஓகே, ப்ராடக்ட் டெஸ்டோட வேற ஏதாவது டவுன்ஸ் இருக்கா? இம்பார்ட்டன்டான பார்ட் இமேஜஸ். இமேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா 5 to 7 இமேஜஸ் வந்து நீங்க ஆட் பண்ணணும். 5 ல இருந்து 7 இமேஜ் வந்து நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணி ஆகணும். அதோட வியூ எப்படி இருக்கு, அதோட ஸ்டிக்கர்ஸ் வந்து எப்படி இருக்கு, பேக் சைடு எப்படி இருக்கு, ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்கு, மேனுஃபேக்சரிங் டேட் என்ன, இது எல்லாத்தையுமே போட்டோவா எடுத்து நீங்க போடுவீங்க. இமேஜ் ஆட் வந்து நீங்க போடுற மாதிரி இருக்கும். நீங்க ஆல்ரெடி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டிஸ்கிரைப் பண்றதுனாலும். புது அப்டேட்லாம் டிஸ்கிரைப் பண்ணி தான் இருக்கணும்ன்றது ஆக்சுவலா பழைய ரொம்ப நாளாவே இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா கீவேர்ட் வந்து நிறைய ஆப்டிமைஸ் பண்றங்காட்டி ப்ராப்பரா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ஓவர் ஆப்டிமைஸ் இது கீவேர்ட் ஸ்டஃப் மாதிரி ஆயிடுது அப்படிங்கிறங்காட்டி இமேஜ் ஆட் வந்து எடுத்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ண மாதிரி கொடுக்கலாம். ஆனா அதுலயும் கீவேர்டு வந்து பெஸ்ட். அப்படியா? நான் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து அதான் வீடு அந்த வரவுலதான் வீடு. ரிவ்யூஸ்லாம் போடுறீங்களா? ரிவ்யூஸ் வந்து நீங்க ஃபேக்கா போட்டீங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. ஓரளவுக்கு ஆப்டிமைஸ் பண்றீங்க அப்படின்னா ஓகே. எல்லா ப்ராடக்ட்டும் இ-காமர்ஸ் சைட்னால தான் நம்ம தானா அப்டேட் ஆகுது. இதுக்கெல்லாம் நம்ம தான் மேனுவலா போடணும். இல்ல மோஸ்ட்லி அவங்க போட்டாங்க அப்படின்னாலும் இது அப்டேட் ஆயிடும். நீங்க போடுறீங்க அப்படின்னாலும் போடலாம். ஆனா நிறைய பேர் வந்து ரிவ்யூ செக் பண்றது அந்த ப்ராடக்ட் இருந்தா போட்டோம் அப்படிங்கிறத தான் பார்க்கறாங்க. ரிவ்யூ ஆட் பண்ணா நீங்க ஆட் பண்ணுங்க. ஆனா கீவேர்ட் ஆப்டிமைஸ் பண்ண மாட்டோம். ப்ராடக்ட்டோட ரியல் ரிவ்யூ இல்லை அப்படின்னு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கண்டென்ட் எழுதுறப்ப யூஎஸ்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போடுவீங்க. யூசர்ஸ் எலிமெண்ட், எக்கோ ஃப்ரெண்ட்லி, ஹேண்ட்மேடு இந்த மாதிரி ரிலேட்டடான வேர்ட்ஸ் போடுங்க. லிமிட்டட் எடிஷன்ஸ், அப்புறம் பீஸ்போக் அப்படிங்கிற வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கிளாத்திங் ரிலேட்டடான வந்து இது நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நீங்க எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரியே கொடுப்பாங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு வெட்டிங் சாரீ ஆர்டர் பண்ணுறேன்னு வைங்களேன். எனக்கு இந்த டிசைன் தான் பர்டிகுலராக வேணும், அதில் இந்த கலர்ஸை யூஸ் பண்ணணும். அது ரொம்ப சூஸியான கலர்ஸ். ஓகேவா, ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த கலர்ஸ் வந்து யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன் அப்படின்னா பீஸ்போக்கெல்லாம் யூனிக்காக எனக்கு மட்டும் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இது நெக்ஸ்ட் யாராவது கேட்டாங்களாலும் அது கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. அப்படி பீஸ்போக்கன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் நான் சொல்கிற கஸ்டமைசேஷன்லாம் பண்ணி கொடுக்குறேன். அது வந்து பீஸ்போக்கன் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இந்த சாரீ இருக்கு, இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே,
இது உங்களுக்கு புரியுதுல்ல? நெக்ஸ்ட் பார்ட் போயிடலாம். கேட்டகரி எஸ்ஓ பார்த்தாச்சு, ப்ராடக்டோட எஸ்ஓ பார்த்தாச்சு. பிளாக் பிளாக் அப்படிங்கிறது பர்டிகுலரா ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டும் நீங்க இருக்கலாம், பர்டிகுலரா ஒரு கேட்டகரிக்கு மட்டும் இருக்கலாம். ஓகே, இல்ல எனக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல மட்டும் எனக்கு பிளாக் போட்டா போதும் அப்படின்னா அந்த ஃபெஸ்டிவல் டைம் வர்றதுக்கு ஒரு 1 month முன்னாடியே நம்ம பிளாக் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ தீபாவளி வருதுன்னா மெயின் கான்சன்ட்ரேஷன் ஒன்று கிளாத்தா இருக்கும், இன்னொன்று வந்து ஸ்வீட்டா இருக்கும், இல்லை வந்து யூனிஃபார்ம் சாரீஸ் தான் வந்துட்டு இருக்கும். ஏதாவது ஃபெஸ்டிவல் வருதுன்னா யூனிஃபார்மா வந்துட்டு எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நீங்க பிளாக் எழுதி போடலாம், படிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே, இந்த யூனிஃபார்ம் ரிலேட்டடா இருக்காது, கலர் காம்பினேஷன்ஸ் வந்து இப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போடுறதெல்லாம். ஸோ அந்த டைம்ல மட்டும் நீங்க பிளாக் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை மந்த்லி வந்து எனக்கு 2 பிளாக் போடணும் அப்படின்னா நெக்ஸ்ட் 1 monthல என்ன ஃபெஸ்டிவல் வருதுன்னு பாருங்க, அதுக்கு ரிலேட்டடா பிளாக் போடுங்க. டீச்சர்ஸ் டே வருது, அதுக்கு ஒரு பிளாக் போடுங்க. டீச்சர்ஸ் டே அப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. இல்ல ஹெல்த் ரிலேட்டடா வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளாக் போடுங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிளாக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பிளாக்ல மெயினா என்னென்னலாம் பண்ணுவீங்க சொல்லுங்க. இப்போ ஒரு பிளாக் எழுதுறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயம் கண்டிப்பா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்துட்டு எடுக்கணும், எதை பத்தி எழுதுறீங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒரு ஓவர்வியூ வந்துட்டு எடுக்கணும். அந்த ஓவர்வியூல மெயினா என்னென்ன பத்தி பேசுறீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ட்ரெண்ட்ஸ் பத்தி பேசுறீங்க அப்படின்னா இதுல அல்காரிதமும் வரும், கம்பேரிசன் வரலாம், டிப்ஸ் வரலாம், நிறைய விஷயம் வந்துட்டு வரலாம். இதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் கீவேர்டு ரிசர்ச் பண்ணுவீங்க. கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி ஒரு 3 கீவேர்டு எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி வந்துட்டு இதோட கண்டென்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எடுப்பீங்க. கண்டென்ட் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எழுத ரைட் பண்ணுவீங்க. இதுக்கப்புறமும் ஒரு இது பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒன்று வரும், அது வந்து ஹீட் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹீட் மேப்ல வந்து என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்டர்னல் லிங்கிங் எங்க இருக்கணும், எக்ஸ்டர்னல் லிங்கிங் எங்க இருக்கணும், கீவேர்ட்ஸ் எல்லாம் எந்த இடத்துல பிளேஸ் இருக்கணும் அப்படிங்கிற இந்த செக்ஷன் வந்து வரும். ஆனா நிறைய பேர் இப்போ மோஸ்ட்லி இது வந்துட்டு இப்போ பண்றது இல்லை. இது ஒரு 1 yearக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தது, இப்போ இப்படி பண்றது இல்லை. மொத்தமா ஒரு டைட்டில் எடுக்கிறோம், பிளாக் அப்படியே சாட்ஜிபிடி இருந்து எடுக்கிறோம், கொஞ்சம் ஹியூமனைஸ் பண்றோம், அப்படியே அப்டேட் பண்ணிடுறோம். இப்போ இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். பட் அப்போ இந்த 5 ஸ்டெப்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு போகும். இப்படி போறப்போ கிளாரிட்டி வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஓகே, ஸோ இப்படி எடுக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்கன்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ப்ராடக்ட் பேஸ்க்கும் சேம் இப்படியே தான் வந்துட்டு எடுப்பீங்க. கண்டென்ட் ஸ்ட்ரக்சர் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ப்ராடக்ட் சர்வீஸ் இமேஜஸ் கூட எல்லாமே லைக் யூனிஃபார்மா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், ஒரே மாதிரியான ஸ்டைலில். அப்படி இல்லை, ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறும். இகாமர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெக்னிக்கலா ப்ராப்ளம் வந்து நிறையவே இருக்கும். டெக்னிக்கல் எஸ்யூல ப்ராப்ளம் நிறையவே இருக்கும். ஸோ மந்த்லி 2 times வந்து நீங்க டெக்னிக்கல் எஸ்யூ செக் பண்ற மாதிரி இருக்கும். ப்ராப்பரா சைக்கிளா ஒர்க் ஆயிட்டு இருக்கா, ரோபோட்டிக்ஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கா, லாஸ்டா போட்டதை வந்து அப்டேட் ஆயிருக்கா அப்படிங்கறதெல்லாம் நீங்க செக் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்பீட் அப்பப்போ கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ரிவ்யூஸ் ஸ்கீமாஸ் எல்லாம் போடுங்க பாருங்க, அந்த ஸ்கீமாலாம் ப்ராப்பரா அப்டேட் ஆயிருக்கா, கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் காமிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறதுலாம் வந்து நீங்க டெய்லி செக் பண்ண மாதிரி இருக்கும். மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது இகாமர்ஸ் எஸ்யூல. அப்பப்போ வந்துட்டு உங்களுக்கு லே அவுட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் ஆயிருக்கும். என்ன நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ணாலும், ஏன்னா ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மோர் தென் 500+ ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா
அந்த லேஅவுட் ஷிஃப்டிங் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ப்ராப்ளமா இருக்குது. ஓகே, அப்பப்போ டெவலப்பர் கிட்ட சொல்லி அதை வந்து ப்ராப்பரா அலைன் பண்ணி வச்சுக்கணும். ஆஃபர்ஸ் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா அந்த ஆஃபர்ஸ் வந்து கரெக்டான டைம்ல வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறணும். அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டையும் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போட்டு வைக்கணும். இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்குன்னா லைக் ஸ்டாக் வந்தோடனே உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு மெயில் ஐடி கொடுங்க அந்த மாதிரிலாம் சில சைட்டில் போட்டுருப்பாங்க. அது வந்து டெவலப்பர் சைட்ல பண்ணுவாங்க. அது பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கரெக்டாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுற மாதிரி, அது பெரிய டீமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஒரே டீமாக இருக்கிறப்ப இந்த 2-3% தான் இருக்காங்க அப்படின்றப்ப அதை அவாய்ட் பண்ணிட்டு கொண்டு ஆட்டோமேட்டடாக தான் நடக்கும் இல்லையா? நம்ம தான் போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆட்டோமேஷன் பண்ண மாதிரி டூல்ஸ் இருக்கும். பட் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் அது பண்ண முடியாது. ஓரளவுக்கு உங்களுக்கு 5 years ப்ளஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். HTTPS இது வந்து ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்கணும். அந்த சைடு வந்து 3 secondsக்குள்ளே லோட் ஆகுதா அப்படிங்கிறது பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கெனானிக்கல் டேக் வந்து எல்லா பேஜ்லேயும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். H1 வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகுதா இல்லை அப்பப்போ ரிமூவ் ஆகிக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இந்த விஷயம்லாம் பண்ணீங்கனாலே மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இந்த டூப்ளிகேஷன் இஷ்யூஸ் வராது. அதே மாதிரி இ-காமர்ஸ் எஸ்ஓ பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு நீங்கள் ஒரு கூகுள் ஷீட் வச்சுக்கிறது நல்லது. இப்போ ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா இப்போ ரெட் குர்த்தி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த ரெட் குர்த்தி வந்துட்டு ரிப்பீட் ஆக வேண்டாம். அதுக்கு பதிலாக ரெட் குர்த்தி வித் இந்த கலர்ல வந்து பாட்டம் இல்லை அதுல வந்து ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸ் இருக்கு அந்த மாதிரி போட்டு நல்லது. ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷன் நீங்க காமிக்கிற வரைக்கும் உள்ள வந்து டூப்ளிகேஷன் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி வராது. எல்லாத்துக்கும் ரெட் குர்த்திலே போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் ஈஸியா வந்து ஆகிடும். எந்த அந்த செக்ஷன் அந்த கேட்டகரியே மொத்தமா உங்களுக்கு ரேங்க் ஆகாம போயிடும். யூனிக்கான டைட்டில்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க கீவேர்ட் ரிலேட்டடா. அந்த கீவேர்டு இருக்கும், கீவேர்ட்ல டூப்ளிகேஷன் உங்களுக்கு வராது. நீங்க அடிஷ்னலா போடுறீங்க பாத்தீங்களா, அதுல ஏதாவது டிஃபரன்ஸ் காமிக்க முடியுமா அப்படிங்கறது பாத்துக்கணும். ஸோ அப்பப்போ என்னென்ன கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கிறது நல்லது. வேற ஏதாவது தவிர்த்து வேற டவுட் சரி, ஓகே. அப்போ நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இ-காமர்ஸ் எஸ்இஓ காமிச்சிருவாங்க. ஸ்டார்டிங்ல அந்த இமேஜஸோட வருது, அதுல வந்து இந்த மாதிரி இ-காமர்ஸ் சைட்ஸோட தான் வருமா இல்லை நம்ம சைட்டோட அதுக்கு வாய்ப்பு இருக்காங்க? பாப்புலர் கீவேர்ட் ரிலேட்டடா வரும். அப்புறம் மெஷன்ட்னு ஒன்று இருக்கு, கூகுள் மெஷன்ட் மெக்கன்ட். ஸோ அதில் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வெப்சைட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அது வந்து உங்களுக்கு இங்கே இந்த பாப்புலர் ப்ராடக்ட்ஸில் வந்து பார்க்கணும். அது ஆல்மோஸ்ட் இதே மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கேட்டகரி. இது வந்து என்ன கேட்டகரி?
ஸோ நீங்கள் ஒரு சைட்டுக்குள்ளே இ-காமர்ஸ் சைட்டுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க அப்படின்னா ஸோ இ-காமர்ஸ் சைட்டுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஹீரோ செக்ஷன் இந்த ஹீரோ செக்ஷன் வந்துட்டு வரும். மோஸ்ட்லி இதுலயே வந்துட்டு எங்கேயாவது H1 வந்துட்டு வச்சிருப்பாங்க. இதுக்கு கீழே வரீங்க அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கறத கண்டிப்பா அவங்க வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. இந்தந்த கேட்டகரி தான் வந்துட்டு உள்ள இருக்கு அப்படின்ட்டு. இதுலயே வந்து டாப் செல்லிங் பாயிண்ட், பெஸ்ட் செல்லிங்ஸ் இந்த மாதிரியான விஷயம், சிக்னேச்சர் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயம்லாம் வந்துட்டு காமிப்பாங்க. இதை தாண்டி உங்ககிட்ட வேற ஏதாவது ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னாலும் அதை ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பேமெண்ட், ஃப்ரீ ஷிப்பிங்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இவங்க காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த இ-காமர்ஸ் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஷிப்பிங் பாலிசி, ப்ரைவசி பாலிசி, கேன்சலேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஓகே, இதுக்கான கண்டென்ட் வந்து ஒன்று நீங்கள் ஒரு கம்பெனிக்கு கிட்ட ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருவாங்க. இல்லாட்டி நீங்கள் அந்த பர்சனாக இது வந்து டிசைட் பண்ணி ப்ராப்பராக இந்த கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கணும். ஏன்னா ஒரு சில விஷயம் லீகலாக போகிறப்போ ஆல்ரெடி நாங்கள் இங்கே வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் காமிச்சாகணும். அதுக்காண்டி தான் எல்லாமே கொடுத்துருங்க. ஆமா, ஏன்னா அது சைக்காலஜி ரிலேட்டடா இருக்கு. அதுங்காட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபுட் ரிலேட்டடா, கிளாத்திங் ரிலேட்டடா இருக்கு. அவங்க வந்துட்டு உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கிட்டு அதை வந்துட்டு உங்ககிட்ட கொடுக்குறாங்க, அது வேண்டாம் அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன் பாலிசி இங்க ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஒரு கேட்டகரி இருக்கு அப்படின்னா ஸோ இது வந்து சாரீ கலெக்ஷனுக்குள்ள இந்த ஹேண்ட்லூம் சாஃப்ட் சில்க் சாரீ அப்படின்ட்டு இருக்கு. இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கேட்டகரி. நீங்க கேட்ட மாதிரி இந்த ரிலவன்சி இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொடுக்குறது ஆல்பாபெட்டிக், ப்ரைஸ், லோ, ஹை, வால்யூம், இல்லை டேட் ரிலேட்டடா இது வந்து நம்ம சேஞ்ச் பண்றதுனா பண்ணிக்கலாம். ஓகே, இதை கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னா டெவலப்பர் கிட்ட சொல்லி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரியே வச்சுக்கலாம் அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. இதை ஆட் பண்றது தான். இது மோஸ்ட்லி ஒரு பிளக்இன்ல இருந்து வந்து ஆட் பண்றது தான். அவைலபிலிட்டி, இன் ஸ்டாக், அவுட் ஆஃப் ஸ்டாக், ப்ரைஸ் வந்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராடக்ட். நான் சொன்ன மாதிரி இந்த கண்டென்ட் வந்து இங்க அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இதுல இதோட மெயின் கீவேர்டு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட்லூம் பியூர் சாஃப்ட் சில்க் சாரீ அப்படிங்கிறது தான். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு வேற எந்த எல்எஸ்ஐ கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க? லைட் வெயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட் சில்க் சாரீ கோயம்புத்தூர்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் இங்கே சாஃப்ட் சில்க் சாரீ ஆன்லைன் இன் கோயம்புத்தூர் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து எல்எஸ்ஐ கீவேர்டு அடிஷ்னல் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஏன்னா இது ஒன் ஆஃப் த கீவேர்டு டார்கெட்டிங் கீவேர்டா இருந்திருக்கலாம். ஸோ இதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்ட் இக்கட் வீவிங் இது வந்து கைண்ட் ஆஃப் சாரி. இந்த இக்கட் அப்படிங்கிறது இதுல வந்திருக்க இந்த டிசைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி பிரிண்டட் டிசைனா இருக்கு பாத்தீங்களா இது. ஸோ இதை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த கீவேர்ட் வந்து நேச்சுரலா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த இதோட போட்டு ஐ மீன் இந்த கலரோட போட்டு அப்படியே இந்த கீவேர்டா கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட் சில்க் சாரீ ஆன்லைன் இன் கோயம்புத்தூர் இந்த சாரீ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, இல்லை இக்கட் ஸ்டைல் இருக்கு, எலகண்ட் பார்டர்லெஸ்ஸாக இருக்கு, நெக்ஸ்ட் கண்டெம்பரரி அதாவது ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் மாடர்ன் அந்த ரிலேட்டடாக இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதில் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது மெட்டீரியல் என்ன, ப்ளவுஸ் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன, வாஷ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ப்ராடக்ட் ரிலேட்டடாக கேட்டகரியும் காமிச்சாச்சு, உள்ள இருக்க ப்ராடக்ட் காமிச்சாச்சு. வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் பேஜ் கீழ வந்து லைக் என்ன நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்றாங்க. அது வந்து லைக் ஒவ்வொரு பேஜுக்கும் மாறுமா இல்ல? ஆமா, எல்லா பேஜஸ்க்கும் மாறும். ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்ல வந்துட்டு மாறும். இங்க இக்கட் இருக்கா, சோ இங்கே வந்துட்டு அதே டிசைனே தான் வந்துட்டு உங்களுக்கு வர மாதிரி இருக்கு. இதுக்கு கீழே வந்து இவங்க வேணும்னா இந்த
நியூ அரைவல்ஸ், ட்ரை அவுட், நியூ லுக் இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கலாம். வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் உங்க சைடுல இருந்து வேற ஏதாவது ப்ராடக்ட் லேப்டாப்ஸ் OLX, Amazon, Flipkart, Reliance Digital, Chroma. ஸோ இது வந்து குரோமாக்குள்ளேருந்து கம்ப்யூட்டர் டேப்ஸு, அதுலேருந்து இந்த லேப்டாப் வந்துட்டு வந்திருக்கு. ஓகே, இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பிரெட் க்ரம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து பிரெட் க்ரம் கம்ப்யூட்டர் லேப்டாப்ஸ். இங்கேருந்து வந்து லேப்டாப் வந்திருக்கு. இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரால் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. இது அப்படியே இமேஜ்லேருந்தே கொண்டு வந்திருக்காங்க. கீழே வந்து மெனு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி சர்ச் பார் வந்து கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா குரோமா அப்படிங்கிறங்காட்டி இவ்வளோ இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி நார்மல் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இது இருக்காது. குரோமாவும் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட்டிங் பிளேஸ். ஸோ குரோமா வந்து உங்களுக்கு சர்வீசஸில் வராது, ப்ராடக்ட் எஸ்இஓவில் வராது. ஸோ இது கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பிரெட் க்ரம் மாறுது பார்த்தீங்களா? ஸோ லேப்டாப்லேருந்து விண்டோஸ் லேப்டாப். ஸோ இதோட டைட்டில், இதோட ப்ரைஸ் என்ன, இதோட ரேமு, கலரு, எஸ்எஸ்டி, டிஸ்பிளே, ஜிபியூ மாடலு, இல்லை என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டி கீழே வந்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஓவர்வியூ, இதோட ஸ்டோரேஜஸ், ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருவாங்க. பட் ரிவ்யூஸ் எதுவும் ஓகே. ஸோ இந்த இமேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்பு, நெக்ஸ்ட் வந்து இந்த லேப்டாப்பில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி லேப்டாப் யூஸ் பண்ணுறது, இதோட ஃப்ரண்ட்டு பேக் இமேஜஸ்ஸு, இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் இமேஜிலேயே கொடுத்துருக்காங்க எடிட் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் வேறு ஏதாவது சொல்லுங்கள். சத்யாவும் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட்டிங் பிளேஸ்மெண்ட் தனியாக ப்ராடக்ட் மட்டும் இருக்க மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். ஏதாவது ஆர்கானிக் ப்ராடக்ட் இருக்கலாமா? ஆர்கானிக் ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது காம்படிட்டர் தான். பிராண்ட் அதான். ஆனால் அவங்க சைட்டுக்கு மேலே வேறு எல்லாமே வருது. பிக் பாஸ் எதுவும் இல்லை. சரி, பில்வா ஸ்பெசிஃபிக் பிராண்ட் பார்க்கலாம். ஸோ வில்வாக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த கீழே செக்ஷன்லேயே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து மோஸ்ட்லி ஆஃபர்ஸ் போட்டு நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் இந்த வில்வாவில். நெக்ஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக என்னென்ன போயிட்டுருக்கு, ஜென்சிஸ் ஃபேவரட், நியூ லான்ச்சு, காம்போ ஆஃபர்ஸு, இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஆஃபர்ஸும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, கேட்டகரி, ஃபேஸ் கேரு, காம்போஸு, ஹேர் கேர், பாடி கேர், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜஸ் வந்து இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. பீப்புள்ஸோட ரியல் ரிவ்யூஸு, ஃபேஸ் ரிவ்யூஸ் மாதிரி, அப்புறம் இவங்களோட ஃபவுண்டரோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரிவ்யூஸ், அப்புறம் டீம் இமேஜஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த வில்வா ஸ்டோர் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்டிகுலர் இப்போ ப்ராடக்ட்குள்ளே போகிறோம் அப்படின்னா
இந்த கோட் மில்க் ஷாம்புக்குள்ள போனோம் அப்படின்னா ப்ராடக்ட்டு கோட் மில்க் ஷாம்பு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து டைட்டில், இது என்ன பண்ணும் அப்படிங்கிறது, ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன அவைலபிலிட்டி சைஸஸ் வந்து இருக்குது. ஸோ இதோட சின்ன டிஸ்கிரிப்ஷன், ஸோ இது எது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, பிஹெச் லெவல் இதெல்லாம். ஸோ இங்கே வந்து பாயிண்ட்ஸாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது பேலன்ஸு, ஸ்கேல்ப் வந்து பேலன்ஸ் பண்ணும், அது ரிலேட்டடாக எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படிங்கிறது, பின்கோட் போட்டு செக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பெனிஃபிட்ஸ், இன்க்ரீடியன்ஸ், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜஸ். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டீப் ஹைட்ரேஷன், இதுக்கு ஒரு கண்டென்ட்டு. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது, ஃபார்முலேஷன் வித்தவுட், இதில் என்னென்ன போட்டிருக்காங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்துட்டு ரியல் இமேஜை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. யூசேஜஸ் எப்படி வந்து இதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, கொஸ்டின்ஸ், ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், எஃப்ஏக்யூ கொஸ்டின்ஸ் மாதிரி. அது இல்லாமல் வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, லீகல் மெத்தடாலஜி. இதை வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒய்எல்ஒய்எம்ல அப்ளை ஆகுறது. ஸோ அதங்காட்டி இது பேர் என்ன, மேனுஃபேக்சரிங் எங்கே பண்ணுறோம், லைசன்ஸ் என்ன, கண்ட்ரி, கஸ்டமர் கேர், இது எல்லாமே வந்து இவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது எல்லா சைட்லேயும் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ரிவ்யூஸ். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு கஸ்டமர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்னென்ன குவெரிஸ் உங்ககிட்ட முக்கியமாக கேட்பாங்களோ நீங்கள் வந்து பேஜை அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ். மோஸ்ட்லி எல்லா பேஜஸ்லையும் வந்து பெனிஃபிட்ஸ் என்ன, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை இதை யார் கன்சியூம் பண்ணலாம், யார் யார் இதை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுக்கறது நல்லது. ஏன்னா ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு சின்ன குழந்தைங்க வந்து சாப்பிடக்கூடாது, மோர் தென் 30 சாப்பிடக்கூடாது, ஸ்பெசிஃபிக்காக அந்த ஏஜுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் என்னங்கிறத ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஓகே, இல்லை ஒரு சில ஆயில்ஸு, ஒரு சில மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வந்துட்டு நீங்கள் அந்த ஊண்டு எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், வேற எந்த பார்ட்லையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது நார்மலாக இருக்க இடத்துல. ஸோ அதை எடுத்துக்கிறதுக்கான டைமும் வந்துட்டு இருக்குது, 2 days எடுத்துக்கலாம், இல்லை ஒரு நாளில் வந்து இதை 2 times வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், அந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கலாம், அதையும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இகாமர்ஸ் எஸ்இஓ ஓகே தான், ப்ராப்ளம் எதுவும் இல்லை, டவுட்ஸ் எதுவும் இல்லை, ஷோரா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, வில்வாலேருந்து எடுத்துக்கங்க, இல்லை நீங்கள் ஏதாவது பிராண்ட்லேருந்து எடுத்துக்கங்க, இது ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுறீங்க, இதே மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுப்பீங்க, இல்லை இதில் இல்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். இல்லை இதுலேயே வந்து டீட்டெயில்ஸ் பக்காவாக இருக்குன்னா இதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்டை எடுத்து அதுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி எழுதி போடணும். ஓகே, அதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கிரிப்ஷனு, H1, இதோட LSI கீவேர்ட்ஸ், இது எல்லாமே ரிசர்ச் பண்ணி எனக்கு அந்த பேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அவுட்லைன் மட்டும். ஓகே, நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் ஓகே தான், அது மட்டும் எனக்கு ஈஓடிக்குள்ள எப்போ கொடுப்பீங்க? அக்ஷய் ஹர்ஷா வந்து ஆல்ரெடி ஒர்க் இருக்கு, அவங்களுக்கு சொல்லுங்க. சரி, எனக்கு சீக்கிரம் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க. ஓகே, நாளைக்கு லீவு, நாளைக்கு லீவ் தான். ஓகே, சரி, ஓகேடா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க.